கதை பண்ணுறோம். அதில் 4 அசிஸ்டன்ட் டேரக்டர் வராங்க. இப்போ நம்ம பெருத்துளசி பழனிவேலன் இருக்கார். இப்போ இந்த கதை இதே கதைக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிட்றோம். ஒரு கதையை நான் உருவாக்குறேன். எப்போயுமே ஒரு கதை பண்ணும்போது ஒரு 10 பேர்கிட்ட அது கலந்துரையாடல் பண்ணுவோம். இது ஒரு கதையை நான் உருவாக்குறேன். அப்போ பெருத்துளசி பழனிவேலன் கூப்பிட்றேன். அவர் வந்து ஒரு சீன் சொல்கிறார், 2 சீன் சொல்கிறார். ஓகே, அந்த சீன் படத்தில் கூட வரலாம். ஆனால் அதுக்காக இது என் கதை நான் ஒரு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம நண்பா என்ன மறந்துட்டேன் நான் எழுதின ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு, நம்ம மதுரை செல்வம் தான் என் கூட அந்த கம்போசிங்கில் இருந்தார். அவர் ஒரு வரி சொல்கிறாரு. அந்த ஒரு வரினால இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் டைரக்டர் அஸ்வினே இதில் 4-5 வரி சொல்லியிருக்காரு. புட்டு புட்டு விற்கிறா சிட்டு சிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வரிக்காக அவர் வந்து இந்த பாட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. அது மாதிரி இவர் 1-2 வரிகள் சொல்லியிருக்காரு. நான் அது மறுக்கலை. 1-2 பாட்டில் வந்து 1-2 வரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவரை நான் நடிக்க வச்சுருக்கேன். இந்த படத்தில் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நானும் பதிலுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பாடல் என்பது இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் நான் இரவு பகலாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி நைட்டு 12 மணிக்கு இப்போ கடைசியாக ரீரிகார்டிங் பண்ணும்போது கூட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த பிரபுதேவசரோட டெட் பாடியில் ஒரு சாங் போடணுன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு அவருக்கு வந்து 4 கவிதை எழுதி அனுப்புகிறேன். 4 வரி தான் பாட்டு, ஆனால் 4 ஆப்ஷன்ஸ் அனுப்புகிறேன். நான் ஐம் நாட் ஏ ஃபூல். நான் வந்து எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு இந்த கதையை வந்து 3 வருஷமாக உருவாக்குறேன். இதில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் யார்கிட்டையும் வாங்கி அப்புறம் சார் நான் எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்தாச்சு. ஒரு சின்ன பையனோட லைஃப்பை வந்து அப்படி சுரண்டி அதை என் பேர் நான் பேசிக்காக பாடலாசிரியர் கிடையாது. அது என்னோடய ஃபியூச்சரும் அது கிடையாது. நான் டைரக்டர். ஆனால் இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். அப்படி நான் எழுதின பாட்டுக்கு இன்னொருத்தர் நான் பெற்ற பிள்ளைக்கு இன்னொரு பேர் போட முடியாது. அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் 4-5 வரிகள் வந்து ஜெகன் எழுதுனது உண்மை. 2 பாட்டில் 4-5 வரி எழுதியிருக்காரு. ஆனால் முழு பாடல்கள் அவர் எழுதலை. நான் இன்னும் ஆனஸ்டாக சொன்னேன், அந்த 2 பாட்டுக்கு வேணும் பேர் போட்டிருந்தேன். இல்லைண்ணே எனக்கு போட்டால் எல்லாம் நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி நான் சொன்னேன்றதுக்காக அதை பண்ண முடியாது. நீ அதுக்கு ப்ரூவ் பண்ணலையே, நீ ஃப்யூச்சரில் ப்ரூவ் பண்ணு. நீ புத்திசாலி வந்து பின்னாடி ப்ரூவ் பண்ணி இதில் பண்ணாததுக்கு நான் அந்த கிரெடிட் கொடுக்க முடியாது. இப்போ நான் எப்போவுமே ரொம்ப லைஃப்பில் ரொம்ப அடிபட்டு வந்தவன். ஏட்டிக்கு போட்டின்னு ஒரு படம், அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த சூழ்நிலை காரணமாக என்னோடய டைட்டிலில் வந்து முழு படம் ஒர்க் பண்ணி என் பேர் அசிஸ்டன்ட் டேரக்டர்னே வராது. அதில் நடிகர்கள் பேரில் என் பேர் போட்டாங்க, சின்ன சீன் நடிச்சேன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து எனக்கு ஒரு வைராக்கியம். என் படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒரு நாள் ஒர்க் பண்ணால் கூட அவங்க பேரை டைட்டில் கிரெடிட் போடுவேன். எனக்கு அதில் எந்த மைனஸுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு டைட்டில் கிரெடிட் வச்சு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு படம் கிடச்சா எனக்கு அது சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி டைட்டில் கிரெடிட்டுக்கு வந்து நான் பயப்படுறவனே கிடையாது. இந்த படத்துலேயே ஆண்டின்னு சொல்லி ஒரு கிரியேட்டிவ் ஹெட், ப்ரொடியூசருக்கு வேண்டிய நண்பர், அவர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கார். அவர் பேரை போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் டிசைனருக்கு ஃபோன் பண்ணி சார் கிரியேட்டிவ் ஹெட் ஆண்டின்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். இது ஜெகனுக்கு தெரியும். ஸோ ஒருத்தரோட கிரெடிட்டை வந்து நான் எந்த காரணத்தை கொண்டும் அந்த உழைப்புக்கு தகுந்ததை கண்டிப்பாக கொடுத்துருவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் சாங்ஸ் ரிட்டன் பை சக்தி சிதம்பரம். இது என் கூட இருக்கிற பிரபுதேவாவுக்கு தெரியும், என்னோட மியூசிக் டைரக்டருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு படம் ஜெயிச்சுன்னா, ஒரு பாட்டு ஜெயிச்சுச்சுன்னா, ஒரு படம் ஜெயிச்சுன்னா இந்த பழுத்த மரத்தை கல்லடி அடிக்கிற மாதிரி இது என்னதுன்னு சொல்கிறது வந்து இது. அப்புறம் ஒரு சபையில் வந்து ஒரு